ஹாய் சிஸ், இந்த வீடியோ வந்து ஆரி எண்டு நாட்டில் லூப் வெளியே தெரியுது அப்படின்னா அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத காட்ட போகிறேன். இப்போ நான் எண்டு நாட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 செயின் போட்டுக்கிறேன். இப்போ நான் இங்கே எண்டு நாட் போட போகிறேன். எண்டு நாட் போடுறதுக்காக கொஞ்சம் பெரிய செயின் எடுத்துக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் செயினை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம். இதை பெருசாக எடுக்கிறது அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் போட்ட செயின்ஸை விட இது பெருசாக இருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப பெருசாக எடுத்தோம்னா நம்ம எண்டு நாட் போட்டதுக்கப்புறம் லூப் வந்து வெளியே தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் செயின் எடுத்ததுக்கு பக்கத்துலேயே நீடில் விட்டு செகண்ட் செயின் எடுத்துக்கலாம். இந்த செகண்ட் செயினை இந்த ஃபர்ஸ்ட் செயின்குள்ளே வர மாதிரி எடுக்கணும். செகண்ட் செயின் நம்ம எவ்வளோ பெருசாக வேணால் எடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ செகண்ட் செயின் வழியாக இந்த ஃபர்ஸ்ட் செயினை நீடிலோடைய ஹூக்கில் பிடிச்சிக்கணும். லைட்டாக தான் பிடிக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கக்கூடாது. லைட்டாக பிடிச்சிட்டு கீழே த்ரெட் இழுத்திங்கன்னா இந்த நீடில் மேலே இந்த செகண்ட் செயின் இருக்குது பாருங்கள், அது பொறுமையாக கீழே இறங்கி போகும். அது இறங்கினதும் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் செயினை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். இந்த ஃபர்ஸ்ட் செயினை இப்படி நீங்கள் கெட்டியாக பிடிச்சிட்டு கீழே இருக்க த்ரெட்டை நல்லா டைட்டாக இழுத்துட்டிங்கன்னா அந்த லாக் வந்து இங்கே செட் ஆகிடும். இந்த ஃபர்ஸ்ட் செயின் வந்து மேலேயே இப்படி தூக்கிட்டு நிற்கும். நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக கீழே இழுத்தாலும் அந்த லூப் வந்து உள்ளே போகாது, இப்படி தூக்கிட்டு நிற்கும். இந்த மாதிரி தூக்கிட்டு நிற்கும்போது நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் செயினாக கன்சிடர் பண்ணி இது பக்கத்துலேயே மறுபடியும் நீடில் உள்ளே விட்டு செகண்ட் செயின் எடுத்துக்கோங்க. இப்படி செகண்ட் செயின் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த செகண்ட் செயின் வழியாக இந்த ஃபர்ஸ்ட் செயினை பிடிச்சிக்கிட்டு திரும்ப பொறுமையாக இழுங்க. இழுத்திங்கன்னா இந்த லூப் வந்து ஃபுல்லாக உள்ளே போயிடும். அவ்வளவுதான். இப்போ இந்த எண்டு நாட் வந்து ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் எப்போ எண்டு நாட் போட்டாலும் ஃபுல்லாக உள்ளே போகுதான்னு பாருங்கள். போகலைன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி எண்டு நாட் போட்டுக்கோங்க.